ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு மன்னார்குடி மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மன்னார்குடி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையத்தின் திறப்பு விழாவுக்கு வருகை தந்து இங்கே இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து இங்கே அமர்ந்திருக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், எனது ஆர்வலர், அரசியல் ஆசான், சட்டமன்றத்தில் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தபொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு வழிகாட்டி என்னை செதுக்கி ஆளாக்கிய எனது ஆர்வலர் மாமா, இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் அருமை மாமா, அருமை அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, எனது அருமை அண்ணன் நிகழ்ச்சிக்கு வேறு ஒரு நிகழ்வு இருந்த காரணத்தினால் வர முடியாத ஆற்றல் மிகு எனது மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களே, அவரிடத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் எனது ஆர்வலர் அண்ணன் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்களே, எனது ஆர்வலர் மாமா நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை மாமா ராஜமாணிக்கம் அவர்களே, எனது ஆர்வலர் அண்ணன் தலையாமங்கலம் பாலு அவர்களே, ஆற்றல் மிகு எங்களது நகர கழக செயலாளர் அருமை அண்ணன் வீரா கணேசன் அவர்களே, அருமை மாமா நமது வர்த்தக சங்கத்துக்கு ஒரு தூணாக நின்று இங்கே அனைத்து நிகழ்வுகளையும் தனது மேற்பார்வையில் வைத்து மிக சிறப்பாக வழிநடத்தி வரும் எனது ஆர்வலர் மாமா தலைமை செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன் அவர்களே, எனது ஆர்வலர் அண்ணன் நமது மன்னார்குடி நகர்மன்ற தலைவர் அருமை அண்ணன் சோழராஜன் அவர்களே, வைஸ் சேர்மன் உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். அருமை அண்ணன் எஸ்எம்பி துரைவேரன் அவர்கள், எனது ஆர்வலர் அண்ணன் VSR தேவதாஸ் அவர்கள், TST முத்துவேல் அவர்கள், நமது சித்தேரி சிவானந்தன் அவர்கள், கவியரசு KVK ஆனந்த், RR ஞானி அண்ணன், அண்ணன் பாண்டியண்ணன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர கழக செயலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்து அனைத்து பணிகளிலும் அவரது நேரடி பார்வையில் வைத்து மக்களோடு மக்களாக பயணித்து வரும் எனது ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள், வர்த்தக சங்க தலைவர் அருமை சகோதரர்கள் RV ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து வர்த்தக சங்க நிர்வாகிகளே, நகராட்சி கடை உரிமையாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். சற்று உணர்ச்சி வசப்படும் ஒரு நேரம், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாம் மன்னார்குடி பொறுத்தவரை முதல்ல 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன் அப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்கள், எவ்வளவோ பெரிய தூண்கள், இங்கே பலர் போட்டியிட நினைத்தாலும் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை எனக்கு வழங்கிய பொழுது அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி உழைப்பார்களோ அதையும் தாண்டி உழைத்திட வேண்டும், இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றுதான் நான் அன்று முதல் இன்று வரை உழைத்து வருகிறேன். அதனால்தான் சட்டமன்றத்தில் நான் என்று பேசினாலும் எங்களது பெருமை வாய்ந்த மன்னார்குடி அப்படின்ட்டுதான் தூங்குவேன். அப்பவுமே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க ஊருக்கெல்லாம் பெருமை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க அந்த சைடு. ஆனா ஒரு முறை கூட சட்டமன்றத்தில் நான் பேசும் பொழுது எங்களது பெருமை வாய்ந்த மன்னார்குடி என்று சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஏனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஊருக்கு மென்மேலும் பெருமையை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கு இருக்கும் ஒவ்வொரு வாக்காளரும், ஒவ்வொரு கழக உறுப்பினர்களும், குறிப்பாக கிளைக்கழக செயலாளர்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளின் அந்த ரத்தத்திலும் வேர்வையிலும் வந்த அந்த வெற்றி 2011ஆம் ஆண்டு வெற்றி, அது மிகப்பெரிய வெற்றி, உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்
முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் பக்கம், இன்று திராவிட நாயகன் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கிறாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பக்கம், நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பக்கம் நின்ற ஊர். திராவிட நாயகன் அவர்கள் இந்த பொறுப்பேற்றவுடன் 2021 அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் மன்னார்குடிக்கு நாங்கள் கேட்ட எந்த ஒரு விடயத்தையும் வேண்டாம் என்று கூறியதில்லை. அனைத்தையும் வாரி வழங்கி இருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள். முதலில் இந்த கூட்டத்தில் வாயிலாக எங்களது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மன்னார்குடி என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்னோட முதல் இன்ஸ்பெக்ஷன் நான் எல்லா இடத்துக்கும் போய் சார், ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் தாத்தா கலைஞரை பார்த்து வளர்ந்தவங்க. இன்றும் எங்கள் தலைவர் குளத்தூருக்கு அவர் 234 தொகுதியில எங்க நின்னாலும் பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் முதலமைச்சர். இன்றும் அந்த குளத்தூருக்கு எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னு பார்த்து நாங்கெல்லாம் அதெல்லாம் கத்துக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நேரடியாக களத்தில் இறங்கி தண்ணியில இறங்கி ஒரு பிரச்சனை வெள்ளம் பாதிப்புனா நேரடியாக வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்குற ஒரு திமுக காரனா நான் ஒவ்வொரு நாளும் இங்கே பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள், நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கேயாவது ஒரு பேரிடர் என்றால் எந்த ஒரு பிரச்சனை என்றால் அவரும் அதே வேட்டியை மடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில இறங்கி போய் நேரம் மக்களோட மக்களான நின்று உழைக்கும் ஒரு மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பாக அடிப்படையில் இருந்து எங்களுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன நான் முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் ஆய்வு செய்த பகுதி இந்த பேருந்து நிலையம் தான். அதுல எது தெரியுமா, முதல்ல நான் போனது அந்த முக்கில் இருக்கும் ஒரு கழிவறை. அந்த கழிவறைக்கு தான் போனேன். முத நான் ஆய்வு செய்தது ஒரு கழிவறை தான், இந்த பக்கத்துல இருந்த ஒரு கழிவறை. அது உள்ள போனோம். நாங்க உள்ள போயிட்டு வெளில வரும்போது 2-3 அதிகாரிகளாம் வாந்தி எடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க இங்க. சும்மா பொய் சொல்லலாம் அவசியம் இல்லை. 2011 இன்று எனது பாராளுமன்ற உறுப்பினர் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக பணி செய்து வருகிறாரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரும் இப்ப பேசும்போது சொன்னார், ஒரு ஊர் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ரயில்வே ஸ்டேஷனோ அந்த ஒரு பேருந்து நிலையமோ தான் முதல் அதற்கான விளம்பரம், அதற்கான ஒரு முகவரியை தருகிறது. அப்படிப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் அப்பொழுது வரும்போதெல்லாம் எனது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்லாம் மச்சான் ஊருக்குள்ள வரும்போது நாங்க பேருந்து நின்னோன்னு எழுந்துக்கலாம் தேவையில்லை, அந்த கழிவறை நாற்றமே என்னை எழுப்பி விடணும்னா என்ன சொன்னாங்க. தாங்கவே முடியல நான் சத்தியமா. இது எப்படிப்பட்ட ஊர், யாரெல்லாம் இருந்த ஊர். 10 ஆண்டு காலம் கெஞ்சி கூத்தாடி கதறி இருக்கு அந்த சட்டமன்றத்தில். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. நான் சட்டமன்றத்தில் கேட்டு ஒவ்வொரு கூட்டத்தொடரையும் மன்னார்குடி பேருந்து நிலையத்தை தயவு செஞ்சு இதை எப்படியாவது புதுப்பித்து தாருங்கள் என்று கேட்டார். 10 ஆண்டு காலம் ஒன்றும் நடக்கல நம்ம மன்னார்குடி. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மாண்புமிகு அமைச்சர் அருமை KN நேரு அவர்களிடம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டவுடன் நிச்சயமாக மன்னார்குடிக்கு மிகப்பெரிய ஒரு விடியல் இருக்கிறது என்று, மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் மிகப்பெரிய விடியல் இருக்கிறது என்று நம்புறேன். உடனடியாக நம்ம நீ கவலைப்படாத, கட்டமாக இருக்கிற நிதி, ஏன்னா அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த கோவிட் பெருந்தொற்று, அதுக்கப்புறம் எவ்வளவு நிகழ்வுகள் எல்லாம் தாண்டி 23 உடனடியாக இதுக்கு சாங்ஷன். அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்ணோம், வர்த்தகர்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க, எப்படியாவது இங்க இருக்கிற அந்த கடை அந்த பழைய உரிமையாளர்களுக்கு நல்லபடியா சேரணும் என்பதுதான் உங்களது மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அதை சரியாக சட்ட விதிகள் பாதுகாக்கப்பட்டு சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களது கோரிக்கை. அதையும் எப்படியாவது பார்ப்போம், எவ்வளவு தூரம் முடியுமோ சரியா சட்டப்படி அது செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் உங்களோட ஆதரவோடு இதை இறங்கினோம். இன்று இது ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் கட்ட மாட்டாங்கன்னு எவ்வளவு பேர் பேசினாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல் கட்ட நிதி தான் வந்திருக்கு, 2வது கட்ட நிதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. 16 கோடி ரூபாய் முதல் கட்ட நிதியை ஒதுக்குனாங்க. இது ஆரம்பிச்சுட்டாங்க, முடிஞ்சு இன்னும் 5 வருஷம் என்ன ஆக போதோ தெரியல, இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதோ தெரியல, முடிஞ்சதுக்கு அதெல்லாம் பேசினாங்க. ஆனா இன்று சொன்னபடி அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு இந்த திருவிழாவில் இவ்வளவு பேர் நீங்கள் கலந்து கொள்வது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களால் மட்டும் இந்த மன்னார்குடிக்கு வந்திருக்க திட்டம் இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல,
அடுத்ததாக 46.46 கோடியில இந்த பேருந்து நிலையம் இப்பொழுது கட்டப்பட்டு இங்கே ஜொலிக்கிறது. 229 கோடி ரூபாயில பாதாள சாக்கடை திட்டம். மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு முறையும் கதறேன். அமைச்சர் அவர்கள் எத்தனையோ முறை பார்த்திருக்காங்க. அதை சட்டமன்றத்தில் பாதாள சாக்கடை திட்டம் 2011-12 நான் பேசினேன். 12 பேசும்போது 96 கோடி ரூபாயில ரெடி பண்ணியாச்சு, உடனடியா செய்ய போறோம்னு சொன்னாங்க. திருப்பி 20 கேட்டேன். 20 தொடர்ந்து கேட்ட 20 ஒரு வாட்டி கேட்கும் போது கூட இல்ல இப்ப வேற திட்டங்களாக நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் வரல. இதுக்கப்புறம் எப்படி வருமோ அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 229 கோடி ரூபாய் இந்த திட்டம் இங்க மன்னார்குடிக்கு 75க்கு பிறகு 75ல 1975ல முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பாதாள சாக்கடைக்கு பிறகு மீண்டும் திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தான் இன்று மன்னார்குடிக்கு இவ்வளவு பெரிய திட்டம் என்று வந்திருக்கிறது. அது வெறும் நம்மளோட இருக்கிற பழைய இருந்த நகராட்சிக்கு மட்டுமல்லாம விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் இன்று கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எத்தனை நகராட்சியில் நடந்திருக்கு, எத்தனை பகுதியில நீங்க நடந்திருக்கு இவ்வளவு திட்டங்கள் ஒரு ஆட்சியில அப்படின்றதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். இங்க கர்த்தநாதபுரம் பாலம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க தெரியல. அந்த பகுதியில இருந்து கர்த்தநாதபுரம் பாலம் எத்தனை நாளா இடிஞ்சு கிடந்துச்சு. பாருங்க, கை தூக்குறாங்களே எத்தனை பேரு. எத்தனை நாளா இடிஞ்சு கிடந்துச்சு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நடந்து போனாங்களே. அதுல எத்தனை நாள் கதறோமே கெஞ்சினோமே. யாரா போட்டாங்களா? அங்க இருக்கிற தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லி எவ்வளவு பேர் துடிச்சாங்களே, போட்டாங்களா? அது இடிஞ்சு விழுற கண்டிஷன் எவ்வளவு பேரு, அதுல எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாங்களே, அதுவும் வரலையே. ஆனால் இன்று 3.5 கோடி ரூபாய் 3 கோடி 79 லட்சத்தில் அந்த பாலம் இப்ப கட்டப்பட்டு வருகிறது. புது பாலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ராஜ்யசபா எம்பி கிட்ட நிதியை வாங்கி கொடுத்தோம். அப்ப ஆனா அது வாங்க மறுத்தார்கள். இன்று 7 கோடி ரூபாயில் புது பாலம் கட்டப்பட்டு வருகிறது. எனவே மன்னார்குடி நகராட்சியில் கேட்ட அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொன்றாக தந்த ஒரு மகத்தான அமைச்சராக இன்று நமது அமைச்சர் நேரு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த மன்னார்குடி நகரம் உங்களுக்கு என்றென்றும் நிச்சயமாக கடமைப்பட்டு இருக்கும். அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து வாரி வழங்கி இருக்கிறீர்கள். இதை சொன்னால் பத்தாது, தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள். இங்கே வெறும் மன்னார்குடிக்கு மட்டும் தான் பண்றியா, டவுனுக்கு மட்டும் தான் பண்றியா, மற்ற ஊராட்சிகளை இன்னும் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எனக்கு கேட்குது. அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. நம்ம ஊராட்சி பகுதியில மிக பிரம்மாண்டமாக வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கையால் ஒரு MOU போட போறோம். சிப்காட் தொழில் பூங்கா, ஒரு டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று துவக்க போறோம். அதுல பெண்களுக்கு மட்டும், வெறும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஏறத்தாழ 1000 வேலை வாய்ப்புகளுக்கு மேல் டார்கெட் வச்சிருக்கேன். நிச்சயமா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெகு விரைவில் அது ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளாக அது கட்ட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். எப்படியாக விரைந்து அந்த திட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டு நமது பெண்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கும் அந்த வேலையை நான் இறங்கி இருக்கிறேன். தொடர்ந்து இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதிக்கு, நமது மன்னார்குடிக்கு கேட்ட திட்டங்களை எல்லாம் வழங்கி இருக்கும் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது முதலமைச்சர், நமது துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்கள் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நின்று நான் முடிச்சுட்டு போறேன்டா, நீ கவலைப்படாத என்று சொல்லி இவ்வளவு அமர்ந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்தமைக்கு எனது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், முரசொலி சொன்னப்ப அப்பா பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்பா பேசுறாரு, உண்மைதான். இங்க வடூர்ல ஏரியில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, டீ கடை கிட்ட அமைச்சர் வருவதற்காக வெயிட் பண்ணிருந்தோம். அப்ப திடீர்னு பார்த்தா அப்பா பேசினாங்க. அப்போ அப்புறம் நம்ம அமைச்சரும் கேட்டாங்க, அப்பா வராரா கூட்டத்துக்குன்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அப்பா வர முடியல. ஆனா இப்போ முரசொலி பேசும்போது அப்ப சொன்ன இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டாரு. பஸ் ஸ்டாண்டு நீங்க கட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட அடுத்தபடியில நாங்க கட்டுறது தானே எங்களுக்கு பெருமை, உங்களுக்கும் பெருமைன்னு சொன்னோம். ஆமா, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனின் வேலை. ஒவ்வொரு போட்டியும் உங்களுக்கு நமது போட்டி போட்டு ஊருக்கு நல்லது செய்யறதுதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் வேலை என்று கூறினார். அதே வார்த்தையோடு போட்டி போட்டு எங்க ஊருக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்த மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையை மிக சூப்பராக இங்கே செயல்படுத்தி காட்டியிருக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.